மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 25 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அம்மாநில போலீசார் தரப்பிலிருந்து தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரக்கு ரயில் மோதியதில் பயணிகள் ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் சேதமடைந்திருப்பதாகவும் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். மேற்கு வங்கம் மாநிலத்தில் இன்று அதிகாலையில் நடைபெற்ற கோர ரயில் விபத்து குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் தற்பொழுது 25 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அம்மாநில காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதால் சரக்கு ரயில் தற்பொழுது கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த பெட்டிகளை அகற்றி உள்ளே இருப்பவர்களை மீட்பதில் தொடர்ந்து கடுமையான சவாலாக இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அம்மாநில முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது சுமார் 15 மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவினரும் சென்றடைந்திருக்கிறார்கள். ரயில்வே துறை சார்பிலும் 2 மீட்பு குழுவினர் சம்பவ இடத்தை சென்றடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரப்பூர்வமான தகவல் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ரயில் விபத்தில். 25 பேர் வரை படுகாயம் அடைந்திருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களும் அம்மாநில அமைச்சர்களும் முதலமைச்சரும் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வில் ஈடுபட இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்த புது தகவலும் வெளியாகியிருக்கிறது. சிக்னலுக்காக இந்த கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் காத்துக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் பின்னால் வந்த சரக்கு ரயில் சிக்னலை மதிக்காமல் வேகமாக சென்று பயணிகள் ரயில் மீது மோதியதாக தற்பொழுது முதல்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்புப் பணிகளானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாலிங்கம், இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்ட பிறகு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்களா? மகாலிங்கம், குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது ஒரு ட்விட்டர் பக்கத்தில் தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். அதில் ரயில்வே, தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகிய அமைப்பை சார்ந்தவர்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். விபத்து நடந்த பகுதிக்கு ரயில்வே உயரதிகாரிகள் விரைந்துள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மேற்கு வங்க ரயில் விபத்து குறித்து உதவி எண்களையும் தற்பொழுது ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. யாரெல்லாம் அந்த ரயிலில் பயணித்தார்களோ அவரது குடும்பத்தார் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அவசர கால உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே படையினர் மற்றும் தேசிய மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே துறை அமைச்சர் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரயில் பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்றாக தற்பொழுது சிதைந்து கிடக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். சீர்குலைந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம். பயணிகள் ரயில் மீது பின்னால் மோதிய சரக்கு ரயில் தற்பொழுது ஏறி நின்று கொண்டிருக்க காட்சியும் நாம் பார்க்கிறோம். மிகவும் ஒரு கோரமான ரயில் விபத்தாகவே இது கருதப்படுகிறது. அதாவது இந்த பயணிகள் ரயிலினுடைய கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயிலினுடைய கடைசி 3 பெட்டிகள் மிகவும் மோசமாக பாதிக்கு உள்ளாயிருக்கிறது. இதில் கடைசி 2 பெட்டிகளிலும் சரக்குகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் அதிக எண்ணிக்கையில் பயணிகள் இல்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உயிரிழப்பு தற்பொழுது மிக குறைவாகவே நடந்திருப்பதாகவும் ரயில்வே துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மீட்பு பணிகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது.